ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி 4.1ல் 7வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 7வது கொஷின் பாருங்கள். ஒரு அஞ்சற்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், தேவையான கடிதங்களின் எண்ணிக்கை x என்க. அப்போது இங்கே பாருங்கள், கடிதங்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு நினச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரிக்க ஆகும் நேரம் மணியில், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போது கடிதங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 738, அது 6 மணி. அடுத்தது இது தெரியாது எக்ஸ், இது 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பாருங்கள், மணி அதிகமாகுதுங்களா, அதனால கடிதங்களின் எண்ணிக்கை கூட அதிகமாகும். பாருங்கள், கடிதங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதை பிரிக்க ஆகும் நேரமும் அதிகரிக்கும். எனவே இது நேர்விகித தொடர்பு ஆகும். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது? x1/y1 = x2/y2. அப்போ x1 என்னது? 738/6 = x/9. அப்போது இது 9 இங்கே வகுத்தலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். இது இங்கே வகுத்தலாக இருக்கிறது இந்த சைடு பெருக்கலாக மாறும். அப்போது 738 × 9 = x × 6. அப்போது இங்கே 6 பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். பாருங்கள், x = 738 × 9/6. அப்போது இது பாருங்கள், 2ஆம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா 3 2 6, இதை அடிச்சிங்கன்னா 3 2 6, மீதி 1னா 13 ஆகிடும். 6 2 12, மீதி 1னா 18, 9 2 18ன்னு ஆகிடும். 1 3 3 3 9. அப்போது x = 369 × 3. அப்போ 3ஆல் பெருக்குனிங்கன்னா x = 9 27 7, மீதி 2 6 18, 18ஓட 2 கூட்டினிங்கன்னா 20, 0 மீதி 2 9 9ஓட 2 கூட்டினிங்கன்னா 11. அப்போது 1107ன்னு வருது. அப்போது கடைசி என்ன எழுதலாம்? therefore 9 மணி நேரத்தில் 1107 கடிதங்களை பிரிப்பார். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 7வதுக்கு ஆன்சர்.